இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம 20 நிமிஷத்துல இந்த லைனிங் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிடலாம். அது என்ன மெத்தட்ல நான் கட் பண்ணேன்னு பாருங்க. உயரமும் சுற்றளமா எடுத்து துணியை 4ஆ மடிச்சு இப்படி பாருங்க, 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி அளவு பிளவுஸையும் பாருங்க 2ஆ மடிச்சு, அதாவது 4ஆ நம்ம துணியை எப்படி கீழே மடிச்சு போட்டிருக்கோமோ அதே போல இதையும் நீங்க கரெக்டா மடிச்சு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு இந்த ஆம்போல் சைடு நீட்டா மடிச்சு வச்சுக்கிடுங்க. அதே போல இந்த ஷோல்டரை கரெக்டா அப்படி மடிச்சு வச்சுக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது கட் பண்றதுக்கு. ஆனா நம்ம அந்த மடிச்சு எல்லாம் நீட்டா வைக்கிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் கூட, மொத்தத்துல 20 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப நம்ம துணியை 4ஆ மடிச்சு போட்டாச்சு. இதுல ஒரு 1/4 இன்ச்சு போல ஒரு லைன் போட்டு விடுங்க. இது எதுக்குன்னா நம்ம ஷோல்டர்ல வந்து தைப்போம்ல, ஷோல்டர் இருந்தா அதுக்கு இப்பவே நம்ம லைன் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் போட வேண்டாம், கொஞ்சம் இடம் போட்டு வச்சா போதும். இதே போல துணியை 4ஆ மடிச்சிருக்கத அப்படியே எடுத்து இந்த லைன்ல கொண்டு இந்த ஷோல்டரை வைங்க. துணி நீங்க வைக்கிறது தான் கரெக்டா வைக்கணுமே தவிர நம்ம மார்க் பண்றதுக்கெல்லாம் நேரம் ஆகாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, கரெக்டா எடுத்து அந்த லைனிங்ல மேல வைக்கணும். வச்சுட்டு இது மடிச்சு தைச்சிருக்கு இந்த இடத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிடணும். இதுல நம்ம கட் பண்ணாதான் இதுல தைக்கும் போது கரெக்டா இருக்கும். அது இனி ஃப்ரண்ட் கழுத்தை பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து என்ன இருக்கு, அந்த இதுவும் மடிச்சுதான் தைச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சுக்கு மேல எந்த இடத்துல எல்லாம் மடிப்பு வருதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க 1/4 இன்ச்சுக்கு மேலதான் மார்க் பண்ணணும். இப்ப ஃப்ரண்ட் கழுத்துக்கு மேல மார்க் பண்ணிச்சு. அதே பேக் கழுத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு துணியை எடுத்துட்டு என்ன இருக்கா அதுக்கு நேர் கீழே மார்க் பண்ணிருங்க 1/4 இன்ச்சுக்கு மேல. இப்ப இந்த இடத்துல இருக்கா 1/4 இன்ச்சுக்கு மேல கீழே மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம பிறகு வந்து இந்த அளவுக்காண்டா அப்படியே எடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இப்படி நீங்க பாருங்க, அதே மாதிரி இந்த 2 லைன் நம்ம வரைஞ்சாச்சா, மார்க் பண்ண உடனே இந்த கழுத்தை ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் இப்படியே வரைஞ்சிடலாம். ஃப்ரண்ட் கழுத்தை மார்க் பண்ணோம்னா ஃப்ரண்ட் கழுத்தை அப்படியே வளைவு கொடுத்துருங்க. பேக் கழுத்து மட்டும் அப்படியே இருக்கட்டும். இது நம்ம இப்படி இந்த 2 கழுத்தை வரைஞ்ச பிறகு இங்க பாருங்க ஆம்ஹோல், அதுல வந்து இந்த தையல் ஜாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா தெரியும். அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டா இருக்கும். அதே போல இந்த ஆம்ஹோல் வளைவு இப்படி இங்க வரும் பாருங்க. இங்க வரும்போது இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க, ஒட்டி ஒரு வரைங்க. அதுக்கு பிறகு இன்னும் வருங்க, இந்த ஜாயிண்ட் தெரியும், இந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல இங்க பார்த்து ஒரு பிளஸ் போல மார்க் பண்ணணும். இந்த பக்கம் ஒண்ணு, துணியை ஒட்டி ஒண்ணு, இந்த தையல் அப்படியே வர்றதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேலதான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். தையல் ஒண்ணுமே தெரியலன்னா கூட நீங்க இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டா 6 இன்ச்சு இருக்கு பாருங்க. அதே 6 இன்ச்சு இந்த பக்கம் வைக்கணும். 6 இன்ச்சு இந்த பாருங்க, 6 இன்ச்சு இருக்கா, 6 இன்ச்சுல அப்படியே இந்த டேப்பை எடுக்காதுங்க. அப்ப நம்ம சீக்கிரம் கட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட். அதை அப்படியே பாதியா மடக்கி மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க டேப்பை எடுத்துருங்க. அதே போல இந்த பக்கமும் அங்க வருங்க, அதையும் பாதியா இப்படி மடக்கி அதையும் ஒரு மார்க் பண்ணிருங்க. இந்த சென்டருக்கு பாருங்க, இதுல வந்து 1 இன்ச்சு வைங்க, அதை இப்படி மார்க் பண்ணிருங்க. இனி இதுல இந்த 3 சேர்த்து ஒரு வளைவு பாருங்க, இவ்வளவுதான். இதுதான் நமக்கு ஆம்பல் வளைவு. இதை கரெக்டா நீங்க வளைவு எடுத்து வரைஞ்சிக்கணும். இது சுற்றளவு. நம்ம பிளவுஸ வச்சுதான் நம்ம அளந்து பார்த்திருக்கோம். இது பாருங்க 9.5 இன்ச்சு இருக்கு. இந்த பக்கம் 2 இன்ச்சு இருக்கும். அது எதுக்கு, தையலுக்கு நம்ம விட்டது. 11.5 இன்ச்சு விட்டோம். இப்ப 9.5 இன்ச்சு சுற்றளவு, 2 இன்ச்சு தையலுக்கு. இனி நம்ம பட்டி வரைஞ்சிக்கலாம். பட்டிக்கு எப்படி வரைஞ்சாங்க, ஐவுக்கு பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. ஃப்ரண்ட் கழுத்து இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே வரைஞ்சாச்சு, அது பக்கத்திலேயே வைங்க. இப்படி 1/4 இன்ச்சு கீழே வைங்க. நம்ம ஏற்கனவே 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு தான் நம்ம மேல வரைஞ்சிருப்போம். அதே போல வைங்க. வச்சுட்டு இந்த பட்டி ஜாயிண்ட் பாருங்க, அந்த ஜாயிண்ட் ஒரு ஜாயிண்ட மட்டும் நீங்க மார்க் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே பண்ணாண்டா. இந்த ஒரு தையலை வச்சு நம்ம ஃபுல்லாவே எல்லாம் மார்க் பண்ணிடலாம். எடுத்துருங்க. இந்த மார்க் பண்ணி வச்சிருக்க பத்தியில பட்டி ஜாயிண்ட் அது எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்க்கணும். அதை அளந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு 11 இன்ச்சு வருது. பாருங்க 11 இன்ச்சு வருது. 11. இது கூட 11 கூட நீங்க ஒரு 1.5 இன்ச்சு கூட சேர்க்கணும்.
11 கூட 1.5 சேர்த்தா எவ்வளவு? 12.5 வரும். அந்த 12.5 தான் நீங்க இந்த பக்கம் வைக்கணும். பாருங்க, டேப் வச்சு 12.5 1.5 சேர்த்து எடுத்திருக்கோம், 12.5 வச்சிருக்கோம். இதே 12.5 இந்த பக்கம் வைங்க. இந்த பக்கம் 12.5 வச்சாச்சு. இனி என்ன பண்ணணும், இந்த சென்டருக்கு பாருங்க, ஷோல்டருக்கு சென்டர்ல நீங்க அளந்து பார்த்து வச்சாலும் ஒண்ணும் இல்லை, அளக்காம வச்சாலும் ஒண்ணும் இல்லை. டேப் இப்படி நேரா வைங்க. இந்த பக்கம் 12.5, அப்போ இங்க நீங்க 1 இன்ச்சு சேர்க்கணும், 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 1 இன்ச்சு பத்தாது, 1.5 இன்ச்சு சேர்க்கணும். 1.5 இன்ச்சு சேர்க்கும் போது 12 1.5 சேர்த்தா 14. அந்த 14 மார்க் பண்ணிடுங்க. இந்த சைடு இருக்க அளவுல நீங்க சென்டர்ல டேப் வச்சு 1.5 இன்ச்சு நீங்க சேர்த்தா மட்டும் போதும். இப்போ நம்ம சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இனி என்ன பண்ணணும், இந்த மார்க்ல இருந்து இப்படி போயிட்டு இங்க மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 மார்க்கையும் ஒன்னா நீங்க சேர்த்துறணும். ஈஸியா நமக்கு பட்டி கிடைச்சிடும். இப்போ நம்ம இனிமே நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா அளவுமே நம்ம வரைஞ்சாச்சு. இனிமே நம்ம கட் பண்ணிடலாம். எது வேணாலும் நீங்க கட் பண்ணலாம். நீங்க ஃப்ரெண்டு கழுத்தை கட் பண்ணாலும் கட் பண்ணுங்க, இல்ல ஆம்புகள் கட் பண்ணாலும் கட் பண்ணுங்க, பட்டி கட் பண்ணுங்க, எது வேணாலும் கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஃப்ரெண்டு கழுத்தை மட்டும் இப்படி தூக்கி கட் பண்ணணும். இப்படி விட்டுங்க. அடுத்தது பட்டியை கட் பண்ணுவோம். நம்ம எது கட் பண்ணாலும் ஒன்னும் இல்லை, ஒவ்வொன்றா கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இந்த ஃப்ரண்ட் டாட் மெயின் டாட் பிடிக்கும் பாருங்க, அது இப்பவே நமக்கு அளந்து கட் பண்ணி விட்டலாம். அது எப்படி அளக்கணும்னா, இந்த பட்டி ஜாயிண்ட் வரும் பாருங்க, ஜாயிண்ட்ல இருந்து மெயின் டாட் எவ்வளவு இருக்குன்னு டேப்பை வச்சு அளங்க. இது இப்போ 2.25 இன்ச்சு போல இருக்கு. 2 கொஞ்சம் கூட இருக்கு. நீங்க 2.25 வச்சிடுங்க. 2.25 கூட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது எதுக்குன்னா, இந்த பக்கம் நமக்கு துணி தேவைப்படப்போ 2.25 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு இப்படி பாருங்க அளந்து அந்த 3 இன்ச்சுல அப்படியே மடக்கிட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. இது நம்ம தைக்கும் போது என்ன பண்ணணும், இந்த பக்கம் உள்ள துணி நம்ம எடுக்க கூடாது. டாட் பிடிக்கும் போது இப்படி மடக்கிதான் நம்ம டாட் பிடிக்கணும். அப்ப இந்த அளவு நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்பவே நான் ஏன் கட் பண்ணி விடணும்னா, இந்த அளவு கொஞ்சம் இங்க தள்ளி வந்தாலும் நம்ம கப் ஷேப் நல்லா வராது, கரெக்டா வராது. இதே அளவு குறைஞ்சு இங்க வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சே குறைச்சி இங்க வச்சாலும் நம்ம இந்த கப் டாட் பிடிக்கும் போது கரெக்டா வராது. அதனால அளவு பூச இருக்கிறத அளந்து நான் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்பவே நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இது நான் ஏன் இவ்வளவு கிளியரா சொல்லி தரேன்னா, எதுவுமே சிலவங்களுக்கு தெரியாது. பிளவுஸ் தைக்கணும்னு ஆசை இருக்கும், சொல்லி யாரும் கரெக்டா சொல்லி தர மாட்டாங்க. அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை கரெக்டா இப்பவே கட் பண்ணிட்டு இருக்கேன். இனி நீங்க எவ்வளவு பெரிய அளவா இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. சின்ன அளவோ பெரிய அளவோ எத்தனை சைஸாவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை அளந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டு, இது இந்த பக்கம் மடக்கி பிடிக்கிறது சின்னதா இருந்தா மடக்கினதுக்கு அப்புறம் 1 இன்ச்சு, பெருசா இருங்கன்னா இப்படி மடக்கி பிடிக்கும் போது 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு மடக்கிக்கலாம். ஆனா இந்த அளவு பிளவுஸ்ல இருக்க அளவை தான் அளந்து வைக்கணும். இனி நம்ம இதை ஓபன் பண்ணி விட்டுலாம். இது அப்படியே நீங்க மடக்கி விட்டுடுங்க. பாதியா மடக்கிட்டு நம்ம பேக் கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, தூக்கிட்டு புள்ளி வச்சிருந்தோம், அதை அப்படியே நம்ம இனிமே பேக் கழுத்தை பார்க்கவே வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரனால கொஞ்சம் நேரம் எனக்கு ஆகாம இருக்கும். ஆனா உங்களுக்கு இதை கட் பண்ணும்போது சீக்கிரம் கட் பண்ணிடலாம். இதே மெத்தட்ல கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ இதுல இன்னொரு உங்களுக்கு ஈஸியான ஒரு இது, ஷோல்டர் லூஸ் நிறைய இருக்கு, அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இது ஃப்ரண்ட் கழுத்துல உள்ளதை அதை எடுத்தாச்சு. இதை நீங்க 1 இன்ச்சு போல இப்படி கட் பண்ணி விட்டு விடுங்க. இது ஏன்னா இது இருந்துச்சுன்னா தான் ஷோல்டர் லூஸ் வராது. அந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு வரவே வராது. அதனால நம்ம அதை 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கோம். மீதி உள்ளதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் நம்ம எடுத்துடலாம். அந்த 1 இன்ச்சு மட்டும் நம்ம தைச்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அது வரைக்கும் அது இருக்கும். இது இருக்கட்டு. இதுல ஒரு சென்டரை மட்டும் கட் பண்ணி விட்டுருவோம். இது நான் தைக்கிற வீடியோல உங்களுக்கு இது தெரியும், இது எதுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம், இது ஏன் இவ்வளவு நம்ம விட்டுருக்கோம், எல்லாமே நான் தைக்கிற வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து, அப்புறம் இந்த டாட் எதுல பிடிக்கணும்னு அதையும் கட் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம 2 இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்க விட்டுருக்கோம். உயரத்துல நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம். அந்த 2 இன்ச்சையும் மார்க் பண்ணி இங்க பாருங்க, அதை அப்படியே மடக்கி கட் பண்ணி விட்டுலாம்.
இனி இங்க பாருங்க, இது இப்படி வச்சுட்டு ஆம்கள் நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். இதுல இருந்து இன்னொரு 1/4 இன்ச்சு கீழே ஒரு உள்ளு இந்த பாக்ஸுக்குள்ளே 1/4 இன்ச்சு வரைஞ்சி வச்சுக்கிடுங்க. இனி நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 4 துணியை சேர்த்து கட் பண்ணுங்க. இனி 2 துணியை மட்டும் தூக்கணும். ஃப்ரண்ட்ல உள்ளது மட்டும் தூக்கணும். தூக்கிட்டு நம்ம 1/4 இன்ச்சுக்கு லைன் போட்டு வச்சிருக்கோம்ல, வளைவு கொடுத்து வச்சிருக்கோம், அதை மட்டும் தான் நீங்க கட் பண்ணணும். நாலு துணியும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது, பார்த்து நீங்க கட் பண்ணுங்க. இவ்வளவுதான். இது ஏன்னா லூஸ் வரும், அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்துருக்கு. இனி இந்த சுற்றளவு பாருங்க, நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தீங்களா, அதை இப்பவே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்ப கட் பண்ணி விட்டோம்னா நம்ம தைக்கும் போது அளவு துணியே தேவைப்படாது. அப்படி நம்ம ஒவ்வொரு அளவும் இதுலயே மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க, இது வந்து ஜாயிண்ட் இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி விட்டுறோம்னா இப்படியே தனித்தனியா வந்துடும். இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கிராஸ்ல இருந்த மாதிரி இருக்கு. கிராஸ்ல எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நீங்க கட் பண்ணி விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கட் பண்ணும்போது சில நேரத்துல இப்படி வரும், நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டிக்கு அளவு இதுதான், உயரம் இதுதான், 4 இன்ச்சு இருக்கு. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம். நான் என்ன பட்டி வந்து நம்ம மடிச்சுதான் தைப்போம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.5, 4 இருக்கு, நம்ம 4.5 வச்சுக்கலாம். உயரம் 4.5. இந்த நீளம் பார்க்கணும். இந்த நீளத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதுல ஒரு 1.5 இன்ச்சு குறைச்சிடுங்க. சுற்றளவு பத்தியில அதுல வந்து ஒரு 1.5 இன்ச்சை குறைச்சிடுங்க. 1.5 இன்ச்சை குறைச்சிட்டு மீதி இருக்கிறத அளங்க. மீதி இருக்கிற அளந்தா நமக்கு 10 இன்ச்சு வருது. அப்போ 10 இன்ச்சு நீளமும் 4.5 இன்ச்சு உயரமா எடுக்கணும். பத்து இன்ச்சு நீளத்தை மார்க் பண்ணிருங்க. இது 10 இன்ச்சு நீளம், 4.5 இன்ச்சு உயரம், 4.5 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணிருங்க. அதே போல இந்த பக்கமும் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. இதை ஒரு லைன் மாதிரி சேர்த்து போட்டுவிடுங்க. அதை நம்ம இப்ப கட் பண்ணி தனியா எடுத்துடலாம். இவ்வளவுதான் நம்ம பட்டிக்கு தேவைப்பட்ட துணி. பாருங்க 4.5 இன்ச்சு இருக்கா, உயரம் பாருங்க. இந்த நீளம் 10 இன்ச்சு இருக்கு, உயரம் 4.5 இன்ச்சு இருக்கு. பட்டிக்கு நீ எப்படி ஈஸியா கட் பண்ணலாம் பாருங்க. 3 இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணுங்க. அதுல இருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு மார்க் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணும், இதுல மேல இருந்து தொடங்குங்க. அப்படியே மேல இருந்து அப்படியே ஸ்லோவா இந்த 1/2 இன்ச்சுக்கு வாங்க. 1/2 இன்ச்சுக்கு வந்து இப்படி திரும்பியும் ஒரே இப்படி போக கூடாது. இப்ப பாருங்க, இப்படி கொஞ்சம் கீழே வந்து அப்படியே மேல போகணும். இங்க இருந்து இப்படி கீழே வந்துட்டு இங்க இருந்து அப்படியே மேல போகணும். இப்படி கீழே வந்து அப்படி மேல போயிருங்க. அவ்வளவுதான். இன்னமா இதை இந்த வரைஞ்சிருக்கும் பாருங்க, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம ஃப்ரண்ட் பக்கம் தெரியறதுக்காக உடனே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இதுதான் பட்டி. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இனி கை கட் பண்ணணும் பாருங்க. இதுல 2 இருக்கு, மடிச்சு போடும்போது 4 இருக்கும். அப்படியே கரெக்டா வைக்கணும். 4 மடிச்சு போட்டாச்சு.
இனி அளவு பிளவுஸ்ல உள்ள கைய பாருங்க, அடி பக்கத்தை இப்படி எடுத்துடுங்க. அது இந்த சைடும் பிடிச்சிங்க, 2 சைடும் பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இதுல இருந்து உயரம் எடுங்க. ஷோல்டர் இருக்குங்க, ஷோல்டர்ல இந்த உயரம் எடுங்க. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 1/4 இன்ச்சுல ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சுடுங்க. ஏன்னா லைனிங் பிளவுஸுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு போலதான் நம்ம தைப்போம். அதனால நம்ம 1/4 இன்ச்சு லைன் போட்டு வச்சாச்சு. அந்த லைன்ல இந்த அடி கை இருக்கு பாருங்க, இதை அப்படியே வைங்க. அதே மாதிரி இந்த உயரத்தையும் அப்படியே வைங்க. கையை பிடிச்சு வச்சு விடணும். அப்படியே லூஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. இப்படியே நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க, அடிக்கையை அந்த லைன்ல வச்சுட்டு இது எப்படி வச்சு இந்த உயரத்தை மார்க் பண்ணணும். இந்த தையல் இருக்கும் தெரியும் ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இது மார்க் பண்ணி இந்த பக்கம் இந்த 2 மார்க்கம் தான் இந்த சைடு. இந்த ஜாயிண்ட் அப்படியே இங்க வரும். அது வர இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல இப்படி அங்க பார்த்தோம். நம்ம வந்து பிளவுஸ் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே போலதான் இதுலயும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 மேல அந்த பக்கம் ஒரு மார்க், இந்த பக்கம் ஒரு மார்க். இதே போலதான் நம்ம பிளவுஸ்லயும் பண்ணிருப்போம். அதே மாதிரி அந்த கையிலயும் பண்ணணும். ஏன்னா இந்த கை ஜாயிண்டும் அந்த ஃப்ரண்ட்ல உள்ள இந்த கை ஜாயிண்டும் உடம்புல உள்ளதும் வந்து ஒரே அளவு தான் வரும். அதனால நீங்க இது எப்படி இருக்கோ அதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிட்டு இந்த பிளவுஸை ஒட்டின மாதிரி ஒரு மார்க் போடுங்க. போட்டுட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சோ 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ உங்க தேவைக்கு இந்த பக்கம் ரொம்ப விடக்கூடாது. இப்போ இது ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். பத்தியலா கரெக்டா 2 இன்ச்சு தானே இருக்கு. இது ஏன்னா நான் எப்பவுமே நான் துணி கட் பண்ணிட்டே இருக்கனால எனக்கு வந்து அளக்காமலே நாங்க வைக்கும்போது கரெக்டா தெரியும். நீங்க அளந்து வச்சுக்கோங்க. இனி இதுக்கு வளைவு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் பாருங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க. 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா அப்படி போங்களேன், இந்த மாதிரி போயிட்டு இதுல இருந்து அப்படியே ஸ்லோ பண்ணி இதுக்குதான் வரணும். இப்படி இப்படி வரணும். இனி இதுக்கு கீழே உள் வளைவு ஒண்ணு கொடுக்கணும். அதுக்கு இங்க பாருங்க, டேப் வைங்க. சின்ன நரப்பு அந்த ஜாயிண்ட்ல இப்படி டேப் வைங்க. இப்படி கொடுத்துட்டாலே இங்க நீங்க 1 இன்ச்சுக்கு வராது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு போல தள்ளி தான் வரும். இப்படி டேப் வச்சீங்கனாலே போதும். நம்ம கரெக்டா அந்த வளைவு உள் வளைவு வந்துடும். நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இது வந்து புதுசா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க பிளவுஸ் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன். அதுவும் இதே போலதான். எதுவுமே தைக்க தெரியாதவங்களும் தைக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அதுக்காக தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். சென்டரை கட் பண்ணி விட்டோம்னா அதே மாதிரி இந்த ஜாயிண்ட கட் பண்ணி விடணும். இதுலதான் நம்ம தைக்கும் போது ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுல வந்து 4 பீஸ் இருக்கும். அதுல 2 மட்டும் தூக்குங்க. தூக்கிட்டு தனியா இப்படி எடுத்து தனியா அப்படியே கட் பண்ணி நீங்க எடுத்துட்டு இதுல கட் பண்ணி விட்டுருங்க தெரியறதுக்காக. இப்போ நம்ம கை கட் பண்ணியாச்சு, பட்டி கட் பண்ணியாச்சு, எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இனி பிளவுஸ்ல வச்சு நம்ம ஈஸியா எப்படி கட் பண்ணலான்னு பாருங்க. இது பார்டர் எல்லாம் கிடையாது இந்த பிளவுஸுக்கு. இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் நமக்கு வந்து வந்துச்சுன்னா நமக்கு கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எப்படின்னா இங்க பாருங்க, ஒரு சைடு நம்ம வந்து கையை மடக்கணும்னா கையில வந்து ஜாயின் போட மாதிரி வரும். இப்போ 2 கரபாகத்தையும் ஒன்னா எடுத்துட்டு ஒண்ணு மேல ஒன்னா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கையை கட் பண்ணி எடுத்துடணும். அப்ப நம்ம கைக்கு ஜாயிண்ட் வராது. பார்டர் வர பிளவுஸுங்களுக்கு ஜாயிண்ட் வரும். ஒரு சில பிளவுஸுங்களுக்கு நிறைய பெரும்பாலும் ஜாயிண்ட் தான் வரும். அது இந்த மாதிரி பார்டர் இல்லாம பிளைனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாயிண்டே வராது. ஏன்னா நம்ம இப்படிதான் வச்சு 2 கரபாகத்தையும் எடுத்து வச்சுட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் கரபாகத்தை எடுத்து வச்சுட்டு இப்படியே வச்சு சுத்திலும் ஒரு 1/2 இன்ச் விட்டுதான் நம்ம கட் பண்ணணும். நம்ம தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்படி கொஞ்சம் மேல தூக்கி கட் பண்ணுங்க. இது வரைக்கும் பிளவுஸ் கட் பண்ணா கூட தெரியாதுன்னா கூட இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கட் பண்ண தெரியும். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, தெரியலைன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நான் சொல்லி தந்தது புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அதுக்கு திரும்ப வீடியோ போட்டு அது விளக்கமா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்டுன்னு தெரியாதுக்காக இப்படி கட் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, துணி அப்படியே மடிப்பு பக்கத்தை இப்படி திருப்பி போடுறோம். இந்த பக்கம் திருப்பி இப்படி நம்ம பக்கம் மடிப்பு வர மாதிரி போடுறோம். ஏன்னா நம்ம இனி பேக் பார்ட்டாங்க நம்ம கட் பண்ண போறோம். பேக் பார்ட்ல நமக்கு ஓப்பன் வராது. அதனால நம்ம மடிப்பு பாகத்தை இப்படி எடுத்து வச்சுட்டு இத பாருங்க, இதை அப்படியே தூக்கி வச்சிடலாம். வச்சு சும்மா தான் இவங்க யார் ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட இதை கட் பண்ணிடும். இனி உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. இதுல ஒரு சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு சென்டர் தெரியாதுக்காண்டி. அதே மாதிரி இந்த துணியில அடிபாகத்திலையும் சென்டரை கட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க, அதுல தெரியும் நான் இது எதுக்கு கட் பண்ணி விடுவேன்னு சொல்லி. நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே தூக்கி வச்சு இந்த இடத்துலதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் நம்ம இப்படி வச்சு கட் பண்ணோம்னா அந்த துணி பத்தாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பி வச்சு கட் பண்ணணும். திருப்பி வச்சு கட் பண்ணும்போது நமக்கு ஜாயிண்ட் வராது. இதே போல நான் எப்படி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல நீ திருப்பி வச்சுட்டு எப்பவும் போலதான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். நம்ம பட்டி கட் பண்ணலாம். இவ்வளவு துணிதான் இருக்கு, இதுலதான் நம்ம பட்டி கட் பண்ணணும். ஒரு பீஸ் எடுத்து இந்த ஒரு பீஸ் நமக்கு போதும். பாருங்க இப்படி மடிச்சு வச்சுட்டு கரெக்டா இருக்கு. பாருங்க கரெக்டா நமக்கு இருக்கு. சில துணி பத்தாது, நம்ம ஜாயின் போட மாதிரி இருக்கும். இது நமக்கு கரெக்டா இருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும், நம்ம டபுளா மடிச்சு வச்சிருக்கோம். இதை நம்ம இப்ப ஓபன் பண்ணி விட்டுறலாம். அப்பதான் 2 பக்கத்துக்கும் வரும்.